வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கனமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரியும், சிக்கடு வைப் அந்த தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. வீடியோ சாங் வந்து நாங்கள் அப்போ எங்களால் ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் இருந்தோம். ட்ராவலை விலாகாகவும் பண்ணியிருக்கோம். அந்த விலாகை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். செகண்ட் சீசன் போட்டிருக்கோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காமல் போய் பாருங்கள். உங்களோட ஆதரவு இதுலையும் தெரிவிங்க. நாங்க பண்ற ரியாக்ஷன் பிடிச்ச உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி எல்லாம் அட்ராசிட்டி பண்றோம், ஆமா விலாக்ல என்ன மாதிரி பண்றோம், என்ன மாதிரி இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க, பெருமைப்படுவீங்க நீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த சாங்குக்குள்ள போயெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இதை வந்து ஒரு 200 தடவை நான் கேட்டுட்டேன். கேட்டதுக்கப்புறம் இப்பயும் அதே வைப்ல தான் இருக்கேன். கேட்கலாம். சிக்கடு ஃப்ரம் கூலி. கலர்லாம் செம்மையா இருக்குல்ல. லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம்னாலே இந்த போதுனா டீ சாப்பிட்டு வந்து பிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முடிச்சுட்டு தான் மறு வேலை. பொதுவாக இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கு. 3 விசிலே அடிக்கல, ஒரு சும்மா தான். கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா வைப் தானே. ரைட்டு. தலைவன் பாருடா. அதுக்கு ரொம்ப சீரியஸா பண்றாரு. தலைவரோட ஸ்டெப் அந்த பக்கத்துல வீடியோ பண்ணி செம்மையா பண்றாங்க. பின்னாடி அறிவு பாரு. ரெண்டு மூணு பேர் தலைவரை காட்டுறாங்க. தலைவரை காட்டுற பேர் வந்து தெளிக்குது பாருங்க. இது நீ பாக்கலையா? ப்ரோமோல வரும்ல, கையில வச்சுட்டு கொண்டு வருவாங்க. இந்திய சாங்கே பாக்கல, நீ பாக்கவே இதுதான் செம்ம ஃபேமஸ். ஆமா, நீ கூட சேனல்ல செம்மையா பண்றாரு பாரு. பின்னாடி நாட்டுக்கூத்து வயசுல வர மாதிரி இருக்குல்ல. செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காங்க போலப்பா.
அது வர்றது வரும். மிரட்டிட்டாப்லையா? எப்ப இவர் பண்ண அந்த அந்த வீடியோ எவ்வளவு நாள் கழிச்சு அனிருத் சார் மண்டையில ஓடி நமக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. சரியான ட்ரீட். நமக்கு எதிர்பார்த்ததை விட நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோ மாதிரி ஒன்று விட்டாங்களே அந்த சிக்கிடு வைப்புன்னு, அதுல வந்து பெருசா தெரில. சரி ஓகே நல்லா இருக்கும் போல அப்படின்னு தான், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு இந்த இடையில வர்ற போர்ஷன்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது டிஆர் சாரோட பங்கை எடுத்துட்டு நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த பாட்டு ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கும். பயங்கரமான அந்த வைப்பை கொடுக்கறதே எனக்கு. எத்தனை ஃப்ரேம்ல மேக்ஸிமம் காமிச்சிருப்பாங்க. அனிருத் அவர்களை காமிச்சது தலைவரை காமிச்சது கம்மி தான். ஆமா அதோட டிஆர் சார கூட ஓரளவு காமிச்சாங்க. ஆனா அதோட ரஜினி சார் ஒரு சில ஃப்ரேம்ல தான் வந்தாரு. ஆனா எத்தனை பேரு சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணியும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணியும் ஆனா சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது வர அந்த ஒன்லி ஒன் ஃபீல் வந்து வரல. ஸோ அவருக்கு தான் அது பொருந்தும். அந்த அவரோட ஸ்டைலு, அந்த மாசு, இந்த ஒன்லி ஒன்னுங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு பக்காவா பொருந்தும். அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆமா, எத்தனை பேர் அவங்கள மாதிரி பண்ணாலும் ஒரிஜினல் தானே. அனிருத் அவர்களும் பயங்கரமா பண்ணியிருந்தாரு வழக்கம் போல. டான்ஸ்லாம் நான் இவ்வளவு தூரம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா வைப் பண்ணக்கூடிய ஆளுதான். ரொமான்டிக் சைடே தான் நான் பாத்திருக்கேன். கான்செப்ட்ல எல்லாம் அரட்டி இருப்பாருப்பா. இவ்வளவு ஜாலியா பசங்களோட அப்படி பார்த்தது இல்ல. மாடல் ஒரு இது ஃபீல்லே இருப்பாரு. இப்போ ஒரு பாடலை நாங்க ரியாக்ஷன் பண்றோம், அது எப்படி இருக்குன்னு சொல்றோம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? ஓ நீ பாட்டு எத்தனை பாட்டு நீ வந்து டைரக்ட் பண்ணியிருக்க, நீ எத்தனை பாட்டு பாடி இருக்கன்னு கேக்குறீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு பாடல் பாடுறவங்களா இருக்கட்டும், மியூசிக் போடுறவங்களா இருக்கட்டும், ரசிக்க ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மியூசிக் போட்டு வேஸ்ட். சோ ரசிகர்களாலதான் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியும். சரியா? ஒவ்வொருத்தரோட ரசனை மாறுபடலாம். அவங்களோட ரசனை வேறையா இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னா அது ஓகே. நீ எல்லாம் என்ன, நீ மியூசிக் என்ன கத்துட்டு வந்திருக்கியா நீ சொல்ற, அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க ரசிகர்கள். சோ எங்களுக்கு என்ன தோணுது, இந்த பாட்டுல எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நாங்க சொல்லுவோம். அதுதான் சரின்னு நினைக்கிறோம். சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு கொடுத்துட்றோம். டிராவல் விளாக் எபிசோடு 1 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டுருங்க கமெண்ட்ல. ஸோ என்னைக்குமே எங்களை செதுக்கக்கூடிய கமெண்ட்ஸை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பா. ஏன் சினிமால ஒரு உச்சத்துக்கு போயிட்டு எல்லாரும் அரசியல் வந்துடுறாங்க? ரொம்ப நாளா அந்த கேள்வி இருக்கு.